அன்புடை நெஞ்சங்களை, தேர்தலோ தேர்தல், ஜனநாயகத்தின் அக்கினி தேர்வு தேர்தல். தேர்தலின் அக்கினி தேர்வு சுதந்திரம். தேர்தல் வியாபாரமாகி வருகிறது, சுதந்திரம் அடிமைத்தனமாகிறது. இந்நிலையை காணும் இந்திய கிறிஸ்தவன் கண்மூடித்தனமாய் இருந்தால் நல்லதல்ல. இந்திய ஆயர்கள் தேர்தல் மீது கவனம் செலுத்தி வருவது, செயல்படுவது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. அரசியல் விழிப்புணர்வு, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அனைவருக்கும் இன்றியமையாதது. இயேசு கிறிஸ்துவின் ஒளியில் மனிதம், ஹியூமன், சுதந்திரம், ஃப்ரீடம் என்ற அடிப்படையில் தனியாகவும் இண்டிவிஜுவல், குழுவாகவும் கம்யூனிட்டி நாம் சிந்தித்து நம்பி செயல்படுவது சிறந்தது. வாக்குரிமை அட்டை. 36 வயதை அடைந்த அனைவருக்கும், குறிப்பாக திரு ஆட்சியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் வாக்காளரின் அடையாள அட்டையை தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை இல்லையேல் உடனடியாக பெறுவது நமது கடமை. நாட்டுப்பற்றின் வெளிப்பாடு. எவ்வித சாக்கு போக்கும் கூறாமல் 2024 தேர்தலுக்கு முன் பெற்றுக்கொள்வீர். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் வாக்குரிமை அட்டையை பெற தூண்டுவீர், உதவுவீர், வாக்களிப்பீர். தேர்தல் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு தேர்தல் தேதி குறித்து நடைபெறுவதால் அனைவரும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பதில் கவனம் செலுத்துவது கட்டாயம். தேர்தல் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு தேதி குறித்து நடைபெறுவதால் அனைவரும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பதில் கவனம் செலுத்துவது கட்டாயம். அலட்சிய போக்கு இலட்சிய வாழ்வுக்கு உகந்ததல்ல. தேர்தல் பல நிலைகளில், பல கட்டங்களில் இடம்பெறுகின்றன. பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகரியம், சட்டசபை, பாராளுமன்றம் போன்ற அனைத்து நிலையிலும் தகுதி உள்ளவர்கள் வாக்களிப்பது முறையாகும். வாக்களிப்பை புறக்கணிப்பது, வாக்களிப்பில் எதிர்ப்பை பதிய வைப்பது நன்று. இயேசுவை போல தியாகத் தலைவிகள் யாராக இருப்பினும் வாக்களிப்பது தங்களின் முடிவாகும். வாக்கை விற்காதீர். தன்மானம், தன்மதிப்பு, தன்னாட்சி இவைகளை ஒரு மனிதனோ குழுவோ ஆதாயத்திற்காக அடகு வைப்பது அதர்மம். பொருள், பணம், சலுகை, தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். சுதந்திர வாக்குரிமையை விற்றுவிட்டு அடிமைகளாக வாழ்வது ஜனநாயகத்தின் நோக்கமல்ல. யார்வரினும் மக்களுக்கு நல்லதை செய்ய ஆட்சியாளர்களுக்கு உரிமையுண்டு. யாரும் தனக்குரியதை தருவதில்லை. பொதுவானதை, அரசனுடைய வளங்களைத்தான் தருகின்றனர். 2014 தேர்தலிலிருந்து சிறப்பாக கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பது நியாயமல்ல என்பதை உணர்வது அரசியல் வளர்ச்சியாகும்.
தனி மனித வழிபாடு. மனிதத்திற்குள் புதைந்திருக்கும் தெய்வீகத்திற்கு என்றும் மதிப்பு, மரியாதை உண்டு. இறைவன் எல்லாரிலும் சமமாக இருக்கிறார். யாரிலும் அதிகமாக அவர் இல்லை. அவர் முன் அனைவரும் சமம். மனிதர்களை வழிபடும் மூடப்பழக்கம் இன்னமும் இந்த நூற்றாண்டில் இருப்பது அறிவியலுக்கோ அருள் வாழ்விற்கோ அழகு அல்ல. சாதி, சமயம், மொழி, இனம், திரைப்படம், விளையாட்டு, பண முதலைகள் போன்றவைகள் முன்வைத்து அரசியல் விளையாட்டுகள் இடம்பெறுவதை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாய் இருப்பது தேவை. அளவுக்கு அதிகமாக தனி மனிதனை முன்னிறுத்தினால் முதலாளித்துவம் அதிகமாக, ஜனநாயகம் மிகவும் பாதிக்கப்படும். இந்திய நாட்டின் சட்டம் ஜனநாயகம், சமூக குடியுரிமை என்ற 3 கூறுகளையும் இணைத்து கொண்டு செல்வதாகும். கட்சியா, அரசியலா? 1947 முதல் 2024 வரை அகண்ட பாரதம் சுதந்திர நாடாக பயணித்து வந்துள்ளது. வளர்ச்சியும் தளர்ச்சியும், பலமும் பலவீனமும், வெற்றியும் தோல்வியும், வாய்ப்புகளும் காலங்களும் நம்மை தொடர்கின்றன. இறைவனுக்கு புகழ். அரசியல் தலைவர்கள், தலைவிகள் இவர்களுக்கு பாராட்டுகள். தனி கட்சியின் ஆட்சிமை, தோழமை கட்சிகளோட ஆட்சி, கூட்டணி ஆட்சி, உள் ஆதரவு, வெளி ஆதரவு ஆட்சி என்று பயணித்து வந்துள்ளோம். யாரையும் தீர்ப்பிடாது நமது தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முதிர்வு பெறும் நாடாக நாம் உரையாடுவது, ஒத்துழைப்பது என்று பயணிப்பது நன்று. சாதி கட்சிகள், சமய கட்சிகள், இடது வலது கட்சிகள், அடிப்படைவாத கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் என பாரதத்தை கட்சிகள் கூறுபட்டு ஒரு நாளும் ஒரு நாட்டை உருவாக்க ஒரு கட்சியாலும் முடியாது என்பது கண்கூடு. இதில் வேறு ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்ற முரண்பாடு, பெண்கள் பாதி ஆண்கள் பாதி என்பது இன்னமும் இடம்பெறாத நிலையும் ஒரு முரண்பாடு. அனைவரும் அனைவருடனும் தர்மத்திற்கு ஒத்துழைப்பது முக்கியம். ஒருவர் ஒருவரை சொல்லாலும் செயலாலும் கொலை செய்வது அரசியல் ஆகாது. எல்லாரையும் வாழ வைப்பதே தர்மம். கட்சி அரசியலை கடந்து நாட்டு அரசியலில் நாம் நமது சுவடுகளை பதிய வைப்பது 2024 நாம் எதிர்பார்க்கும் அரசியல் கனவாகும். கொள்கைகள், வாக்குறுதிகள் எல்லாம் வாய்ச்சலம். அனைவருக்கும் கொள்கை, வாக்குறுதி ஒன்றுதான். எல்லோரும் நலமோடு வாழவே, எல்லோரும் வளமோடு வளர்கவே, எல்லாரும் நன்மையில் சிறக்கவே, தீமையை தீண்டாது விலகவே. இதுவே நாம் எதிர்பார்க்கும் பாரதம். எதிர்க்கட்சி என்ற உணர்வுக்கு இடமில்லை. மாறாக நன்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் ஒத்துழைக்கும் ஆட்சியாளர்கள்தான் என்றும் கருத வேண்டும். தந்தை வினோபாவை போல் தனி ஆட்கள், குழு, கட்சி, குடும்பம் எந்நிலைகளில் எங்கும் கவித்து வைப்பதை, குவித்து வைத்திருப்பதை பகிர்ந்து கொண்டால் அனைவரையும் அரவணைக்கும் நல்லதொரு அரசு மலர்கிறது என்று நாடும் உலகமும் வியப்புறும். உணர்வும் உண்மையும். மேலை நாட்டின் முன்னுரிமை உண்மை.
கீழை நாட்டின் முன்னுரிமை உணர்வு. இரு மையினும் இணைத்தால் ஒருமை இருப்பது ஒரே உண்மை. இரு மையத்தையும் இணைத்தால் ஒருமை என்றும் இருப்பது ஒரு உண்மை. அதுதான் இறைவன். இதை உணர்வது தான் முழுமையான, சரியான, நிரந்தரமான உணர்வு. இத்தகைய விழிப்புணர்வு தான் எல்லாருக்கும் என்றும் தேவை. மனித நேயத்தை முன்வைத்து இறை நேயத்தை ஆதரவாக கொண்டு வளர வேண்டியது பாரதம். தெய்வ நேயத்தை முன்வைத்து யாராவது நாட்டை ஆள முற்பட்டால் மனிதநேயம் ஆதரவாக இடம்பெற வேண்டும். இதில் பிளவுபட்ட அணுகுமுறை என்றுமே உதவாது. ஏழைகளையும் கடவுளையும் அழைத்து ஏமாற்றிவிட யாருக்கும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களின் பங்கு. இறையாட்சியை கட்டி எழுப்புவதுதான் கிறிஸ்தவரின் தூதரை பணி எனில், மனித கிறிஸ்தவ நேயத்தோடு திரு அவையோடும் நாட்டுடனும் ஒத்துழைப்பது உகந்த வழி. எதிர்மறை வழியை கடைபிடிப்போர் தங்களையும் திரு அவையையும் நாட்டையும் கொலை செய்கின்றனர் என்பது மிகவும் தெளிவாகட்டும். நாடும் வீடும் நாமும் நிறைவை நோக்கி பயணிக்கின்றோம். நாடும் வீடும் நாம் தான். நாடும் வீடும் நாமும் ஓரளவு நல்லவர்கள், வல்லவர்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் நமது வாழ்வு, அவர்தான் நமது வழி, அவர்தான் நமது ஒளி. இயேசுவை போல கிறிஸ்தவர்கள் வாழ்வது தேவை. மீட்பு அவரில் உண்டு. அவரை எதிர்த்தால் அவர் இறந்து உயிர்த்துவிட்டார். இனி சாக மாட்டார். நாம் தான் இறக்க நேரிடும். கிறிஸ்தவத்தின் உட்பொருள் சிலுவையை சுமப்பதாகும். மற்றவர்கள் மீது சுமத்துவதில்லை. நாட்டுப்பற்றும் திரு அவை பற்றும் நமக்கிருப்பின் நலம் பெற இயலும். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களையும் இறையாட்சியில் இணைக்கவும் பொறுப்புள்ளவர்கள். தன்னை இழந்து தரணியில் இறையரசு நிலவ ஆரம்பித்து வைத்த இயக்கத்தை இன்று நாம் அவர் பெயரால் தொடர்வது நன்று. திருத்தந்தையை பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் அவரை அனைவரும் பின்தொடர்ந்தால் இறையரசு இதயத்திலும் இல்லத்திலும் எவ்வுலகிலும் மலரும். அன்பு, நீதி, உண்மை, பகிர்வு, மன்னிப்பு, சமத்துவம், சுதந்திரம், தோழமை இவைகளை அறுவடை செய்வோம். எழுமின் விழுமின்.